பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அப்பா தான் பையன் கிட்ட தவறா நடந்துக்கிறாரு. கேட்கவே கொடூரமா இருக்கு இல்லையா? இதை விட கொடூரம் என்னதுன்னா, இந்த பையன் வளர்ந்து வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியும் அவங்களோட 2 பிள்ளைங்களையும் கொலை பண்றான். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். ஓகே, நம்ம டைம் ட்ராவல் எபிசோட்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு இயருக்கு ட்ராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம ட்ராவல் பண்ண போற இயர் வந்து 1986. ஒவ்வொரு பிள்ளைங்களோட சைல்ட்ஹுட் தான் அவங்களோட ஃபியூச்சரை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா டேனியல் லப்லென்த் அவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து 1970 மே மாதத்தில் பிறக்கிறாரு. இவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. எது எடுத்தாலும் ஏசுறது, அடிக்கிறது, இப்படி இருந்த அப்பா நிறைய தடவை சொந்த பையன்கிட்ட தவறாக நடந்திருக்காரு. சின்ன வயசுல இது கோத்ரூ பண்ணனால இந்த பையனுக்குள்ள சைல்ட்ஹுட் ட்ராமா ஏற்படுது. ஸோ இந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செல்ஃபை தனிமைப்படுத்திக்கிறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. இவரோட பிஹேவியர் மற்ற சில்ட்ரன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, பையனை வந்து நல்ல சைக்காட்ரி கூட்டிட்டு போங்க, ஒரு நல்ல கவுன்சிலிங் போயிட்டு வந்தா பையன் நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அம்மாவும் கூட்டிட்டு போறாங்க. கவுன்சிலிங் கூட்டிட்டு போற இடத்துல கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய அந்த சைக்காட்ரிக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா நடந்துகிட்ட மாதிரி இவரும் அவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டீனேஜ் பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. இந்த விஷயம் டேனியலுக்கு மேலும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட பிஹேவியர் இன்னும் வேர்ஸ்டா தான் அனுச்சுன்னு தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. டேனியல் அவரோட டீனேஜ்ல வந்து திருட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வீட்டை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டார்கள் வீட்டுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கிற நகைகள், தென் அதுக்கப்புறம் காசு, அதுக்கப்புறம் விலை உயர்ந்த பொருட்கள், இது எல்லாமே திருட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வீட்டை விட்டு வரும்போது அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் இடமாற்றிட்டு வருவாங்களாம். அது எப்படின்னா, ஸோ லெட்ஸே வந்து ஒரு ரூமில் புக்கு இருக்குன்னா அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கிறது, ஹாலில் இருக்க வேண்டிய திங்ஸ் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து இடமாற்றம் செய்வாராம். ஸோ இந்த மாதிரி மாற்றி வைக்கிறதுனால அந்த ஹவுஸ் ஓனர் எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ பயந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு 15 வயசுல இருக்கிற டேனியல்குள்ள ஒரு காதல் மலருது. ஸோ டேனியல் வந்து தீனா பவன் ஒரு கேர்ளை லவ் பண்றாரு. ஸோ அவங்க தீனாவோட சிஸ்டர் பேர் வந்து கேரன் அண்ட் அவங்க ஃபாதர் பேர் வந்து ஃப்ராங்க். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ மந்த்ஸ்க்கு பிஃபோர் வந்து தீனாவோட மதர் வந்து கேன்சர்னால இறந்து போகிறாங்க. அண்ட் குடும்பமே ஒரு ஆழ்ந்த சோகத்தில் இருக்குது. அண்ட் அவங்க ஃபாதர் வந்து இன்னும் ஒர்க் ஹார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும், பிள்ளைங்க ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ காலையில் வேலைக்கு போனார்னா நைட்டு தான் வருவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தீனாவும் கேரன் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ தீனாவோட நம்பரை அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிடுறாரு டேனியல். எவ்ரிடே டேனியல் வந்து தீனாக்கு வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ தீனாவோட ஃபாதர் ஃப்ராங்க் கால் எடுத்தாலோ இல்லை தீனாவோட சிஸ்டர் கேரன் கால் எடுத்தாலோ இவர் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். ஒரு நாள் தீனாவும் கால் எடுக்கிறாங்க. ஸோ தீனா கால் எடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் டெய்லி பேசிஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க 2 பேரும் டேட்க்கு போகலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த கால் பேசிக்கிட்டு இருக்கும் போது டேனியல் வந்து தீனா கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப உயரமாக இருப்பேன், நான் பார்க்க இப்படி இருப்பேன், நான் ஸ்கூலோட அத்லீட், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேட் போகிற அன்னைக்கு வந்து அவங்க தீனா இருக்காங்க. தீனா மின்னுக்கு வந்து ஒரு காய் வந்து நின்றுட்டு நான் தான் டேனியல்னு சொன்னோன்னே தீனா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவர் சொன்ன எந்த ஒரு கிரைட்டீரியாவும் அங்கே டேனியல் கிட்ட இல்லை. டேனியல் பார்க்க வந்து ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக, தென் அதுக்கப்புறம் சட்டெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு அழுக்கா அந்த மாதிரி இருந்தோன்னே தோற்றமே வந்து அவங்களுக்கு தீனாக்கு அவ்வளையும் பிடிக்கல. ஸோ தீனா வந்து ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஐஸ்கிரீம் டேட் போகலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டேனியல் வந்து அவங்க மறைந்து போன, அதாவது தீனாவோட மதரை பற்றி நிறைய கேள்வி கேட்குறாரு. ஸோ உங்கள் அம்மா இறந்துட்டாங்களே, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது, உங்களுக்கு இது இப்படி தோணலையா அப்படி தோணலையா, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு அம்மா இழந்த ஒரு சோகத்தில் இருக்கும் போது இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவர் கேட்கறது. ஸோ இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நான் டேனியலை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேனியல் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க நோ சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, டேனியல் வந்து தீனா மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு.
தீனாவுக்கும் அவங்க சிஸ்டர் கேரனுக்கும் அவங்க அம்மாவோட இழப்பு வந்து ரொம்ப ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு, அவங்களால ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப சடன் டெத்தாக இருந்தனால. ஸோ அவங்க அந்த நைட் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பிரிட் கேம் விளையாடலாம், அதாவது அவங்க அம்மாவோட ஆன்மாவை கூப்பிட்டு அங்கே வந்து பேசலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்பிரிட் கேம் போர்ட் இருக்கும்ல, ஸோ அதில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து என்ன நடக்குதுன்னா, டேனியல் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இவங்க இந்த கேம் விளையாடுறத வந்து டேனியல் வந்து பார்க்குறாரு, ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுறாங்க, அப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் படுத்துடுறாங்க 2 பேர். இந்த விஷயத்த பார்த்த டேனியல் வந்து இதை வச்சு எப்படியாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், தீனாவை எப்படியாவது ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ தீனாவோட ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது. அந்த வால்க்கும் பக்கத்தில் உள்ள இன்னொரு வால்க்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்குள்ளே வந்து போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஆக்சுவலி சொன்னால் அங்கேயே தங்கிடுறாரு. மணி நேரமாக இல்லை, நாட்களாக இல்லை, வாரக்கணக்காக அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. ஆக்சுவலி தீனா ரூமில் அடிக்கடி வந்து வால் தட்டுற சத்தம் கேட்கும். ஸோ தீனாவும் கேரனும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அவங்க அம்மாவோட ஆவி தான் வந்துருச்சு, ஸோ நம்ம செஞ்ச அந்த ரிச்சுவல் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சில நாட்கள் நினச்சிருந்தாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆனவுடனே இல்லை, சம்திங் இஸ் வியர்ட், சம்திங் இஸ் ராங் அப்படின்னு ரியலைசேஷனுக்கு வராங்க. ஏன்னா இவங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஸோ சேனல் மாறிடும். தென் அதுக்கப்புறம் இவங்க பால் வாங்கி வச்சாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பாலெல்லாம் வந்து முடிச்சுட்டு எம்டியாக இருக்கும். அங்கங்கே சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட மிச்சம், இப்போ பிளட்ஸே பர்கர் சாப்பிட்றாங்க, பாதி சாப்பிட்டுட்டு பர்கர் வந்து அங்கங்கே இருக்கும். அங்கே இருக்கிற வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே இடம் மாறி இருக்கும். அந்த வீட்டில் உள்ள மதுபானங்கள் எல்லாம் வந்து முடிக்கப்பட்டு எம்டி பாட்டில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது சம்திங் ராங்னு வந்து தீனாவும் கேரனும் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பா வந்து இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃப்ராங்க், கேரன், தீனா 3 பேரும் வெளியே போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது விளக்கெல்லாம் தட்டி இருக்கு, அண்ட் வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. இப்போதான் தீனாவோட ஃபாதர் ஃப்ராங்க் வந்து சந்தேகம் வருது. நம்ம பிள்ளைங்க சொல்றது வந்து ஏதோ உண்மை இருக்கு போல இருக்கு, யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடை சர்ச் பண்ணுறாரு. ஸோ தீனாவோட ரூமில் பார்த்தீங்கன்னா கபட்டில் வந்து டேனியல் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ தீனாவோட ஃபாதர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட டேனியல் கையில் வந்து எக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் ஐம் நாட் ஷுர் என்ன கையில் வச்சுருந்தாங்கன்னா. ஸோ அதை வச்சு பிள்ளைங்களை எல்லாத்தையும் வந்து மிரட்டுறாங்க, ரூமில் வந்து போய் லாக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லும் போது தீனாவோட ஃபாதர் ஃப்ராங்க் என்ன பண்ணுறாங்க, டேனியலை உள்ளே தள்ளி ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி நெய்பர்ஸ் வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து டேனியலை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து அக்டோபர் 1986 அந்த மாதிரி ரஃப்லி நடக்குது. ஸோ 1 year கழிச்சு டேனியல் வந்து வெளியாகிறாரு. டேனியல் வெளியாகிறதுக்காக அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டை வந்து அடமானம் வச்சு அந்த காசு $10,000 வந்து ஃபைனாக கட்டி பிள்ளையை வந்து 1 year கழிச்சு, அதாவது டேனியலை 1 year கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 1987 வந்து டேனியல் வெளியே வராரு. ஸோ உள்ளே இருந்துட்டு வந்த டேனியல் திருந்திருப்பாங்கன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் இன்னும் கொடூரமான விஷயங்களை தான் அவர் செஞ்சார். டேனியல் வீட்டு பின்னாடி ஒரு பெரிய காடு இருக்கும். அடிக்கடி டேனியல் வந்து அந்த காட்டில் போயிட்டு தான் இருப்பார். என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியாது. ஸோ அவர் வீட்டில் இல்லாத மூமெண்ட்ல எல்லாம் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் தான் இருப்பார். ஸோ டேனியல் வீடு இங்கே இருக்குன்னா இங்கே காடு, இங்கே ஒரு வீடு இருக்கும். ஸோ இந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, பிரிசிலா அவங்க பேர். ஸோ அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க. மக பேர் எபிகலுக்கு வந்து 7 வயசு. 2வது பையன் பேர் வந்து வில்லியம்க்கு 5 வயசு. தென் அவங்க ஹஸ்பண்ட் ஆண்ட்ரியூ இருந்தாங்க. அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டு டேனியல் அந்த டீச்சரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த டீச்சர் அப்போ தான் அவங்களோட சன் வில்லியமை டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த கதவை வந்து அவங்க லாக் பண்ணலை. ஸோ அப்படியே மறந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி டேனியல் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த டீச்சரை, எனி டைம் டெலிவர் பண்ணுற சிச்சுவேஷனில் இருந்த அந்த டீச்சரை ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. சில இடத்துல சொல்கிறாங்க அவர் வந்து அந்த டீச்சர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடத்துல அந்த மாதிரி எதுவுமே குறிப்பிடலை. சில இடத்துல வந்து டைரெக்டாக சுட்டுட்டாங்க அப்படின்னு. அந்த துப்பாக்கி வந்து அவரோட நேபர் வீட்டிலேருந்து திருடின ஒரு துப்பாக்கி. ஸோ அதை பார்த்து அந்த பையனை என்ன பண்ணுறாருனா, ஸ்டாக்கின் எடுத்து அந்த பையனோட வாயில் அடைச்சி அந்த பையனை வந்து தண்ணியில் மூழ்கி சாவடிச்சிட்டு கீழே இறங்கி வராரு. ஸ்கூல் முடிஞ்சு அவங்களோட 7 வயசு மக பஸ்ஸை விட்டு இறங்குது.
அந்த பிள்ளை வர்றதை பார்த்துட்டோன்னே சரி இப்போ நம்ம வெளியே போனால் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த பிள்ளையோட வாயிலையும் ஸ்டாக்கினை வச்சு அடைச்சி அந்த பிள்ளையும் தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சு சாவடிச்சிட்றாங்க.